ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கீழே கமெண்ட்டில் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டு 1 மந்த்து மட்டும் அந்த பிளானை யூஸ் பண்ண போகிறேன். அந்த பிளானில் நான் ஒரு சில கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ப்ளே பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்த மாதம் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் முடிஞ்சிடுச்சு. பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேம்ஸ்லாம் டிலீட் ஆகிடுமான்னு கேட்டிருக்காரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதர், இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது எல்லாமே ஒரு சில கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கேம்ஸில் பர்ச்சேஸ் இருக்கும், டேரக்ட் பர்ச்சேஸ் இருக்கும், சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் ராக்னரா இருக்குது, ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸ், மார்வல் ஸ்பைடர்மேன், தோ 2025 WWE, கோஸ்ட் ஆஃப் துஷிமா, இது எல்லாமே 750 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ஒரு 7 to 8 மந்த் முடி நான் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணி வச்சு கேம் ப்ளே பண்ணேன் ஒரு சிலலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டு இந்த மாதிரி கேம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த கேம் டிலீட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகவே ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த கேம் வந்து நீங்களே டெலிட் பண்ணாலும் டெலிட் ஆகாது. டெலிட் ஆகிடுமே தாண்டி பர்ச்சேஸ் போகாது. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஒன்று நடக்கும்னா, இப்போ நீங்கள் வந்து கேமை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்கவங்க ப்ளே பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா ஓகே, திரும்பி நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் திரும்பி ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு கேம் ஆன் பண்ணிங்கன்னா விட்டது தான் கண்டினியூ ஆகி கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுவே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேம் பர்ச்சேஸ் பண்ணி கேம் ப்ளே பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் சரி எதுக்கு வேஸ்ட்டாக இருக்குன்னு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பர்ச்சேஸில் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது கேம் விட்டலேருந்து வராது, திரும்பி இங்கே வந்து ஃபஸ்ட்டுலேருந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டார்டிங் இனிஷியலேருந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்க ஒரு பெனிஃபிட்டும் சரி, அன்பெனிஃபிட்டும் சரி. பட் இதில் மேஜரான ஒரு பெனிஃபிட் அண்ட் அன்பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேம்ஸில் சப்ஸ்கிரிப்ஷனில் இப்போ இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க கரெக்டாக. காட் ஆஃப் ராக்னரா இருக்குது, மைல்ஸ் மொரால்ஸு, மார்வல் ஸ்பைடர்மேனு, ஸோ கோஸ்ட் ஆஃப் துஷிமா, 2025 WWE. ஓகேவா? இந்த கேம் நல்லா பார்த்தேன், 2025 WWE. இந்த கேம் நல்லா பார்த்துனீங்களா? ஓகே. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் உள்ள போவோம். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ப்ளேஸ்டேஷன் ப்ளஸில் போனீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா என்கிட்ட 2025 WWE இருக்கா? இருக்கு. ஓகேவா? ஃபைன். இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் ஓகே கொடுத்துட்டோம். ஓகே கொடுத்துட்டு ஒர்க்கா எல்லா கேம்ஸும் வந்துடும். இதில் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? நான் வச்சுருக்க கேம்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு. ஆர்டியா 2 ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 1 ஓகே இருக்குது. ஓகேவா? இதில் எங்கேயாச்சும் 2025 WWE வருதுன்னு மட்டும் ஒன்ஸ் பாருங்கள். ஒரே நிமிஷம். ஓகே, கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன், எங்கேயாச்சும் வருதான்னு பாருங்கள். பட் நான் வச்சுருக்க ஒரு சில கேம்ஸ் இதில் இருக்கும். ஸோ பிளட் பாண்ட் நான் இது ஆல்ரெடி வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன் இருங்க. டவுன்லோட் பண்ணல பட் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன், காமிக்கிறேன் அதையும். கீழே ஸ்க்ரால் பண்ணேன், எங்கேயாச்சும் WWE 2025 வருதான்னு பாருங்கள். வரல. ஓகேவா? கீழே வாங்க, கீழே வாங்க, கீழே வந்தனா எங்கேயாச்சும் இருக்கா? இல்லையா? இருக்காது. எப்படி இருக்கும்? ஏன்னா அது அந்த டைமில் தான் ஆஃபராக கொடுத்தாங்க எனக்கு. ஓகேவா? ஸோ ஒன் டைம் மட்டும்தான் இந்த மாதிரி கேம்ஸோட ஆஃபர்ஸ்லாம் வரும். இருங்கண்ணா, இப்போது அது இல்லை மற்ற கேம்ஸ் இருக்கான்னு பார்ப்போமா? இருக்கு பாருங்கள், ஸ்பைடர்மேன், மார்வல் ஸ்பைடர்மேன் இருக்கா? மார்வல் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸ் இருக்கா? ஸோ என்னோட பெனிஃபிட் என்ன, கோஸ்ட் ஆஃப் துஷிமா இருக்கா? அதை பார்த்துட்டிங்களா? அதுவும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்னா பார்த்தீங்களா? ஸோ என்னோட பெனிஃபிட் என்னென்னா, நான் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டப்போ இந்த கேம்ஸ் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து WWE 2025 ஆஃபரில் பர்ச்சேசிங் ஆப்ஷன் இருந்துச்சு, நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன், டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிட்டேன். ஒருவேளை இப்போ நான் டெலிட்டும் பண்ணாலுமே எனக்கு வந்து டவுன்லோட்லேருந்து டெலிட்டு தான் போகுமே தாண்டி அன்பர்ச்சேஸ்க்கு போகாது. ஸோ ஆல்ரெடி பர்ச்சேஸ் லிஸ்ட்டில் இந்த எப்போவுமே இருக்கும் அது. ஓகேவா? இப்போ இது எல்லாமே லிஸ்ட் அவுட் இருக்குது. என்னோட பெனிஃபிட் என்னென்னா, அந்த டைம் ஆஃபரில் நான் ஈஸி ஆக்சஸில் 2025 WWE வந்து ஈஸியாக பை பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ ஒரு அன்பெனிஃபிட் என்னன்னா, இப்போ இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டிங்கன்னா இப்போ இருக்கிறவங்களால அது பண்ண முடியாது. டேரெக்டாக கேஷ் கொடுத்து வாங்கினீங்கன்னா அந்த கேமோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5000 6000 வரும். ஸ்டாண்டர்ட் எடிஷனே, நார்மல் ஸ்டாண்டர்ட் எடிஷன் 5000 6000 வரும். அல்டிமேட் எடிஷன்லாம் போனீங்கன்னா 10,000 கிட்ட வருது அது. சரி, ஓகே, பேக் வந்துட்டேன்னா, பேக் வந்துட்டு இப்போ என்னோட பர்ச்சேஸ் லிஸ்ட்டு போவோம். பர்ச்சேஸ் லிஸ்ட்டு போனீங்கன்னா
இது வந்து இப்போ கரண்ட்டில் இருக்குது, பர்ச்சேஸ் மட்டும் போகும், சிலலாம் அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். என்னென்ன கேம்ஸ் வச்சிருக்க மட்டும் பாருங்க. பிளட் பான் நான் சொன்னா பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஓகேவா. இது ஃப்ரீயாக அந்த கேமு. செஞ்சுரி ஏஜ் ஆஃப் ஆஷ், ஓகேவா. டெட் பை டிலைட் இந்த கேம் அதில் இப்போ இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் பார்த்தே இருக்க மாட்டீங்க, பட் ஆனால் நான் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டேன். இது ஆல்ரெடி இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். இது ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். FC 2025 அப்பயே ஃபுட்பால் இதெல்லாம் ஃப்ரீயாக இருமா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பாருங்க. ஜொராசிக் வேர்ல்டு எவல்யூஷன் 2 வச்சிருக்கேன், பட் ஆனால் நான் டவுன்லோட் பண்ணல, பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். தேவைப்படும் போது தேவையில்லாத கேம்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணி போர்டிங் மட்டுமே ப்ளே பண்ணி பார்ப்போமே, ப்ளே பண்ணி பார்ப்பேன். ஸோ ஒர்த்தாக இருக்கும். ஸோ கோஸ்ட் ஆஃப் துஷிமா இருக்கா. ஸோ இதோ இருக்கு பாருங்க, பர்ச்சேஸில் இருக்குது, என்னோட பர்ச்சேஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ நான் இது அன்இன்ஸ்டாலே பண்ணலாம், அந்த கேம் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் என்னோட லிஸ்ட் அவுட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு ஒரு பெனிஃபிட்டாக அமைஞ்சது இதுதான். ஸோ இப்போ இருக்கிறவங்களும் அமைஞ்சிருக்காது, இவ்வளோதான் விஷயம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டு கேம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு திரும்பி ஒரு 2-3 மாதம் கழிச்சு திரும்பி பிளானை ஆக்டிவேஷன் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா விட்டல் இருந்தால் கண்டினியூ ஆகும். இதுவே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பர்ச்சேஸில் எப்பவுமே உங்கள் லிஸ்ட் அவுட்டில் இருக்கும், பட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா திருப்பி கேமை ஃபஸ்ட்லேருந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. கேமை சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுறாதீங்க, வச்சுக்கிங்க. திரும்பி எப்போ வேணுமோ இன்ஸ்டால் பிளானை ஆக்டிவேஷன் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் ஒரு மாதமோ 6 மாதமோ 3 மாதமோ 1 வருஷமோ பிளான் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு திரும்பி விட்டுலேருந்து கேமை ப்ளே பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க, ஓகேவா. இது வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன். இதில் டவுட் இருக்கும்போது இதை பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க, சரியா. சரி, ஓகே, ஃபைன் பிரதர். இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும், ஓகேவா. அதனால தான் ஃபுல்லாக இந்த வீடியோ எடுத்து போட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு ஒரு இன்ட்டும் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம்ஸ் இருக்குல்ல, PS4 வர ஃப்ரீ கேம்ஸை நான் வந்து எது நல்லாயிருக்கும், ஐ கிராஃபிக்ஸ் லெவலில், ஸ்டோரி லெவலில், கேம் பிளே லெவலில் எது நல்லா இருக்குன்றதை மட்டும் நான் கேம்ஸை லிஸ்ட் அவுட் போட போகிறேன். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இருக்க ஃப்ரீ கேம்ஸ் அண்ட் என்கிட்ட இருக்க பர்ச்சேஸில் இருக்க ஃப்ரீ கேம்ஸ் நான் லிஸ்ட் அவுட் போட போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்பப்போ வீடியோஸ் வரும். இந்த மாதிரி டவுட்ஸ் என்ன அந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ PS4 லவர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களே கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ ஒரு ஹார்ட் இன்னும் கொடுத்துருப்பாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ ஆல்.